தானே வருது. இழுத்துட்டு போகுதுடா. ஆட் பண்ணிடுறாங்க அந்த பேயை. பார்க்காது என்ன பேய் மாதிரியா இருக்கு. ஆமா கால் இல்ல திரும்புது. दरबार साहब आए थे मत्था टेकन. Living zombies, for example, in Philadelphia. செத்து பொழைச்ச ஒரு மனுஷன் இருக்காரு. அவர் வந்து சொன்னார் என்கிட்ட, அவரு ஆல்மோஸ்ட் ஹார்ட் பிரச்சனை வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாரு. ஆல்மோஸ்ட் இறந்துட்டாரு. இறந்துட்டு திரும்ப அவர் மேலே போய் அவரே அவரை பார்த்ததாகவும் அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த பாடியில உயிர் வந்து எதிர்த்தாரு. டாக்டரே இதை நம்பலையா. அது உங்களுக்கும் அவர் யாருன்னு தெரியும். எனக்கு அந்த இது நல்லா இருக்குல்ல. இங்க திரும்ப சைட்ல அந்த வெளிச்சத்துக்கு அந்த கடுக்கம் செம்மையா இருக்கு. ஆமாண்டா ஜர்னா திரும்படா. உதறிக்கிறியா? எதடா உதறிட்டு பாகல் பாதியில நிப்பாட்டிட்டியா? இவன் வந்து கைஸ் இவன் அடிக்கிற டைமை விட உதற டைம் அதிகம். அதான் வந்து இப்படி வீடியோல சொல்றாங்க. ஆமா ரெடியா சீசர்? ரெடி தான் வரவா. கைஸ் இன்னைக்கு வந்து ரியாக்ஷன் வீடியோ பண்ண போகிறோம். சில நாட்களுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு. அந்த வீடியோ கூட இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணுறேன். அதை உங்ககிட்ட காட்டணுன்றதுக்காக நான் அந்த வீடியோ எடுத்து வச்சேன். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு வந்து ரியாக்ஷன் வீடியோ ஒன்று பண்ண போகிறோம். அதான் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த வீடியோவை எடுப்பதற்கு வெங்கடேஷ் இருக்கிற ட்ரெஸ்ஸு பாதி ஆடை பாதி ஆடையே பாதியாக இருக்கு. இப்போ நம்ம 3M சேலஞ்ச் போட்டாலும் இந்த மாதிரி கோஸ்ட் வீடியோஸை ரியாக்ட் பண்ணுறதும் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இருந்தாலும் என்னால் அடிக்கடி அதை பண்ண முடியல. இப்போ சின்ன சின்ன கேப் கிடைக்கிறனால அதெல்லாம் வீடியோஸ்லாம் பண்ணுறோம். இருக்கிறத ஒன்றும் அதுவும் சார்ஜ் இல்லை. சுத்தமாக இல்லையா? ஷூட்டிங்கும் கிளம்பிடுவாங்க. கேமராலையும் சார்ஜ் வச்சுக்க மாட்டாங்க, லைட்லையும் சார்ஜ் வச்சுக்க மாட்டாங்க. அப்போதான் கேமரா எங்கே கிடக்குன்னு தேடுவாங்க. இந்த லட்சங்கள் தான் இங்கே நடந்துட்டு இருக்கு. பார்த்துருந்தேன். எங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருந்து ஆளுக்கு ஒரு வீடியோ சென்ட் பண்ண சொல்லியிருந்தேன். அது ஒரு 10 பேர்கிட்ட சொல்லும்போது 9 பேர் அனுப்பிட்டாங்க. இன்னும் ஒரு ஆள் அனுப்பல. ஸோ அதனால லேட் பண்ண வேணாம், நம்ம இருக்கிறத வச்சு எடுக்கலாம்னு சொல்லி 9 வீடியோஸ் இன்னைக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம். இல்லை ஓபிஎஸ்ன்ற ஒரு சாஃப்ட்வேர் வச்சு தான் நாங்கள் இந்த ரியாக்ஷன் வீடியோ எடுப்போம். அதை ஆன் பண்ணி வச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணி எடுக்கும் போது எங்களுக்கு எடிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய டைம் ஆன் பண்ணி எடுத்துருவோம். அதை வந்து சேவ் பண்ணாமல் ஆஃப் பண்ணோம்னா ஃபுட்டேஜ் காணாம போயிடும். அந்த வீடியோ எடிட் பண்ணுற கொடுமை இருக்குல்ல, அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. அதெல்லாம் வந்து நினச்சி கூட எடிட் பண்ணிடலாம். ஆமாம் உண்மையா எங்கே கதப்பா புது கிடைக்காது இல்லை கைஸ், நான் புதுசாக ட்ரை பண்ணுறேன். இது தெரியல இந்த லைட்டில். இட்ஸ் நாட் மை மாம். அவங்க மாம் கூப்பிட்றாங்க, ஆனால் அவங்க இல்லையா? அம்மா இல்லைன்னு வெளியிலே இல்லைடா, கிச்சன் ரூம் மாதிரி இருக்கு. பாருங்க பாருங்க, அது வந்து கிச்சன் பொருட்கள் வச்சிருக்க ஸ்டோர் ரூம் கூட இல்லை, கிச்சன் ரூம்டா. கிச்சன் கேஸ் தானே அது, கேஸ் பண்ணி தான் கிச்சன்ல இருந்து உங்க அம்மா நட்டுறதுல விட்டா ஈவில் ரைஸ் அதான் ஈவில் ரைஸ் செம்ம சீன். அது ஆக்சுவலாக நான் அடிக்கடி சும்மா இருக்கும் போதெல்லாம் போட்டு பார்ப்பேன். ஆனால் படம் பார்க்கல, ட்ரெயிலர் வேற மாதிரி இருக்கும். இது எனக்கு என்னமோ உங்க பின்னாடி காலை பகல் இது வேற பகலில் நைட்டாக பார்க்க போகிறோம். மேபி அவங்க ஏதாவது விளையாடுறாங்கன்னு நினைக்கிறேன். உண்மை மாதிரி தெரியல எனக்கு. அடுத்த வீடியோஸ் பார்ப்போம். दरबार साहब आए थे मत्था टेकन. இது ட்ரக் அடிக்டரா? மலேசியாவில் மலேசியா கிடையாதுடா, மற்ற சில கண்ட்ரீஸ்லாம் இருக்குது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரோடு இந்த ஹோம்லெஸ் பீப்புளெலாம் இந்த மாதிரி தான் இருப்பாங்க. அங்கே சாப்பாடு போய் கொடுக்குற மாதிரி கஞ்சா கொடுப்பாங்களா அந்த ஏதோ உருட்டி. நான் அந்த வீடியோஸ் கூட ப்ளே பண்ணுறேன். யூடியூப்பில் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, சில பேர் பார்க்காதவங்களுக்கு நான் இந்த இடத்த வீடியோ ப்ளே பண்ணுறேன். ட்ரக் அடிக்டால அவங்க மூளைலாம் செயலிழக்க ஆரம்பிக்கும் சில நாட்களுக்கு மேலே. அது இல்லாமல் நம்ம ஊரில் இருக்கிறதுலாம் ட்ரக்கே கிடையாது. அவங்க ஊர்லலாம் ரொம்ப கொடூரமான ட்ரக்ஸ் எல்லாமே கிடைக்கும். நார்மலாக நம்ம ஊரில் குடிச்சிட்டு சில பேர் இருப்பாங்கள்ல,
அந்த மாதிரி கிடையாது. அது அவங்க ஜோம்பிஸ்னு சொல்லுவாங்க அவங்கள வந்துட்டு. Living zombies, for example, in Philadelphia. நீங்க யூடியூப்ல கூட சர்ச் பண்ணுங்க. வந்து விக்ரம் படத்துல கூட அந்த இதை அடிச்சோன்னு ஒரு மாதிரி இதாகிடுவாங்க கண்டனா மாதிரி பர்சன்றது இல்லடா இதுடா அது வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? லேடியார் கூட இருப்பாங்கடா, லேடி இருமுகன் அதுல அந்த ஒரு இது அடிச்சோன்னே அதுல அப்படியே கண்ணுங்கெல்லாம் மாதிரி ஜோம்பி மாதிரி தான் ஆகும். இது அதோட மோசமா இருக்குடா. அந்த ட்ரக் விட்டு இவங்க வெளியே வரும்போது திருப்பி அடுத்தது போட்டுருவாங்க உள்ள டேப்லெட் இன்ஜெக்ஷன் அந்த மாதிரி கேஸ். ਉਹ ਰਸਤੇ ਚ நான் நினைக்கிறேன் பாப்போம் முதல்ல வீடியோவை. ਕੀ ਹਾਲ ਆ? ਬਿਲਕੁਲ ਅਜੇ ਉਹ ਹੋਇਆ ਪਹਿਲਾਂ ਚੱਲੀ ਚੱਲੀ ਇੱਧਰ ਨੂੰ ਆ ਗਈ ਹੁਣ. ஆனால் நார்மல் ஆகிட்டாங்க. அவன் நடிக்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. டக்குன்னு சடனாக எப்படி இது சரியாக முடியாதுல்ல. அவன் நார்மல் ஆகிட்டான். ஒருவேளை வழிப்பறி பண்ணுற கும்பலாக இருக்கலாம்ல. இந்த நடித்து என்னடா நிப்பாட்டும் போது டக்குன்னு அந்த அதான் வரா ஒரு விண்டோவை டாக் பண்ணுறதுக்கு தான் வரா. வரேன் நான் லூஸ் மாதிரி தலையை சொரிஞ்சிட்டு ஆனால் உஷார் ஆகிட்டாங்க இளங்கிட்டான். நீங்களும் இந்த மாதிரிலாம் நிற்காதீங்க எங்கேயும். இப்போ ரீசெண்டாக இந்த மாதிரி பிரச்சனை நிறைய வருது. ரோட்டில் ராபரி பண்ணுறதுலாம் அடுத்த வீடியோஸ் பார்க்கலாம். இதெல்லாம் கர்மா மாதிரி இருக்குது. இந்த ரியல் வீடியோ இது நமக்கே ஒரு வீடியோ நடந்திருக்கேடா. சுடுகாட்டில் ஒரு அடிபம்பு இருந்துச்சுல, அங்கே போய் இங்கே கூட பெட் எடுத்து வச்சு தூங்குற மாதிரிலாம் ஒரு வீடியோ எடுத்துருப்போம். அந்த இடத்துல நடந்துச்சு. வீடியோ கேப்சர் பண்ணாமல் ஆடியோ மட்டும் கேப்சர் பண்ணாமல் ஆனால் இதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அதுவா அந்த இடத்துல யாருமே இல்லை. அந்த இடத்துல அடிவே இப்போ அடிக்கிற சவுண்டு கேட்டுச்சு. நாங்கள் வீடியோ எடுத்தோம் என்னன்னு தெரியல. அந்த ஃபுட்டேஜ் கூட நான் ப்ளே பண்ணுறேன். அடிபேட்டா பாரு. சவுண்டு கேட்குது ப்ரோ. வாசிடுறா வாசு என்னடா இது எங்கிட்டா நம்ம தூங்குறது? கன்ஃபார்மாக இது முன்ன மாதிரி இல்லை. ரொம்ப மாதிரி தான் இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு. தண்ணியும் வருதா? தண்ணி வருதா? இல்லை இல்லை தண்ணி வரல. ஆனால் இது தூக்கி இது பண்ணுறதுலே டைட்டாக இருக்கும். இந்த ஃபோர்ஸ் நம்ம அழுத்தி கொடுத்தா தான் இதாகுங்க. மட்டும் போதே இடத்துல இருக்கிறவனுக்கு போடுறோம். அது வீடியோ எடுத்துட்டு ஃபோனில் தான் எடுத்துகிட்டு இருக்கான். அடுத்த வீடியோஸ் பார்க்கலாம். He had some strange noise under the bridge, so he want to check and search this. அது ஏதோ இருக்குடாங்க. பிரிட்ஜுக்குள்ள பார்த்தோம்ல சவுண்ட் கேட்குதுன்னு பிரிட்ஜு கீழே போயிருக்கான். என்ன ஏதோ தின்னுட்டு இருக்க மாதிரில இருக்கு. நல்லா பாருங்களேன். வாமிட் எடுக்கு. இந்த குடிச்சிட்டு வாழ்ந்துட்டு அவங்க குறவலையை கடிக்கிற மாதிரி கேட்குது. இது புதைச்சவங்க பாதியில இருந்துச்சு வருவாங்கல்ல. அதாவது புதைச்சி உடம்பெல்லாம் கொஞ்ச நாள்ல அழிவிடும். அழிவிடுச்சுன்னா இந்த உடம்புல அவனுக்கு தான் வரும். அது எப்படி எனக்கு தெரியும்னா ரீசெண்டாக ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்தான். அவனை புதைக்கிறப்ப அப்படியே நோண்டி இருக்காங்க. அதுக்கு 1 மந்த்துக்கு முன்னாடி தான் ஒருத்தர் வந்திருக்காரு. அது நோண்டிட்டு இருக்கும்போது குடி பக்கத்துல தான் கல்றையில் இருக்கும். குடி நோண்டிட்டு இருக்கும்போது அவரோட அந்த அழுகுன உடம்ப ஒரு மண் அப்படி இது பண்ணும்போது அந்த அழுகுன உடம்பு அப்படியே பார்த்துருக்காரு. ஆனால் இப்போ ரீசெண்டாக இது ரொம்ப நிறைய நடக்குது. இந்த கல்றையில் புதைச்சவங்களோட இடத்துல இப்போ திரும்ப புதைக்கிறாங்க. பல வருஷம் கழிச்சு அந்த மாதிரி பண்ணலாம். புதைச்சி ஒரு 2 மாதம் 3 மாதத்துலலாம் அது மேலேயே இன்னொரு டெட் பாடியை புதைக்கிறதுலாம் ஏன் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு இடம் தான் கொடுப்பாங்க. அவ்வளோதான். அந்த இடத்துல அந்த ஃபேமிலிக்குன்னு இருக்கும். இன்னொன்று எனக்கு இப்போ தான் தெரியும். அதுக்கே லேக்ஸ் கணக்கில் காசு கட்டணும் அந்த மாதிரி கல்றையில். அதெல்லாம் எனக்கு ரீசெண்டாக ஒருத்தவங்களை இது பண்ணும் போது தான் எனக்கு தெரிஞ்சுது. கல்லறையில் தூங்கும் போதும் காசு வேணும். அவ்வளோ பணம் வாங்குறாங்க இந்த மாதிரி இறந்து போனவங்களை புதைக்கிறதுக்காக. இல்லையானா பரவாயில்ல. இப்போ ஒரு ஃபேமிலியில் ஒருத்தவங்க இறக்குறாங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு இருந்தாங்கன்னா அதுக்குள்ள அந்த உடம்பு அழிவிடும். திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறக்குறாங்க. சின்ன வயசுல இறக்குறப்ப வயசானவங்க ஒருத்தவங்க இறந்துருப்பாங்க. திருப்பி ஒரு கொண்டு போய் வச்சு தான் ஆவாங்க. அதனால அந்த மாதிரி சூழல் எரிக்கிறதுலாம் பிரச்சனை இல்லை. கொண்டு போங்க. இப்போ அது எலக்ட்ரிக் சுடுகாடு வந்துருச்சு. போனோமா டம்மு இந்த ஸ்குட் கேமில் எரிக்கிற மாதிரி எரிச்சுட்டு வந்துருவாங்க. ஆனால் இப்போ புதைக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்த வீடியோஸ் பார்க்கலாம். ஷார்ட் சமயம் மாதிரியே நடந்து போயிட்டு
அவரும் இப்படி தான் கைஸ் இப்போ இருக்காரு. அவர் வந்து எங்கே நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க, அவர் வந்து ப்ரொஃபஸர் ஆகிட்டார். அதனால அவரால் அவ்வளோவா வீடியோஸ் பண்ண முடியல. சீக்கிரமாக அவரை மீட் பண்ண ட்ரை பண்ணலாம். சாக் சாமின்னு கூப்பிடாதீங்க, பார்த்தா ப்ரொஃபஸர் சாமின்னு கூப்பிடுங்க. ப்ரொஃபஸர்னு வாத்தியாரே. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். இழுத்துட்டு போதுடா. விடமாட்டுது. ஒரு நிமிஷம், அதில் ஒரு ஷேடோ ஒன்று பார்த்தேன். அந்த ஷேடோ அந்த ஷேடோ தான் இருக்குது. அவன் ஷேடோ தானே, அதை விட பயமா இருக்குது. அவன் மேலே இந்த ஷேடோவை பாருங்களேன். அந்த ஷேடோக்கு இருக்கிறது தெரியுதுப்பா. மேலே போய் இடிச்சுட்டு வர மாதிரி இருக்கு. கருப்பு கலரில் ஸ்மோக் மாதிரி ஸ்பீடாக வருது. இவ்வளோ ஸ்பீடு இருக்கு. முடியும். இது ஆக்சுவலாக ஆனால் ரொம்ப நல்லா இருக்கு. பயமாக இருக்குது. வந்து இழுத்துட்டு போயிருது. இந்த மாதிரிலாம் எங்களை எதுவும் பண்ணதில்லை. நம்ம நல்லா பார்க்குறதுக்கு நம்ம பயமா இருக்குப்பா. இல்லைப்பா, நம்ம ஷூட்டிங் போகிற இடத்துல இந்த மாதிரி வரும்போதெல்லாம் நம்மள எதுவும் இது மாதிரி இழுத்துட்டு போனதில்லை. ஒரே ரோட்டி எனக்கு பேக தொட்ட மாதிரி ஃபீல் ஆச்சு. அது ஆயிருக்கு. அது 2-3 டைம் ஆயிருக்கு. ஆனால் இந்த மாதிரி இழுத்துட்டு போகல. அது வரைக்கும் சந்தோஷம். அது மட்டும் இழுத்து கொண்டு எங்கள் காவை எரிஞ்சிட்டு போயிடுச்சுன்னு வைங்க. உங்களுக்கு கையாக இருந்தால் டைப் கிடைச்சது. எங்கேயாச்சும் காவா சைடு விடுறதுக்கு ஏதாவது வியூஸ் நம்மளை நாட்டை கடத்தி விட்டா பரவாயில்ல. அவன் சொன்னதை நினச்சே இல்லையா, பொங்கல் போயிருந்தா கொண்டு போய் கற்பழிச்சிருவாங்க. அது கற்பழிச்சிருவான். ரொம்ப சொல்லுது. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? இதை பற்றி தான் நீங்கள் நான் உங்ககிட்ட பேசணும்னு நான் நினச்சேன். இந்த இதை நல்லா கவனிங்க. அது கொடுக்குற சவுண்டை புல்லரிக்குதான் அவங்களுக்கு. புல்லரிக்குது. அது என்ன கேட்டா? ஆமாம். பள்ளியை வச்சுதான் அட்டாக் பண்ண போகுது. இது வந்து இவங்க பூனையாக தான் இருக்கும் கண்டிப்பாக. அது ஏன் இந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக இருக்குன்னு தெரியல. பூனைங்க வந்து கத்தும். எல்லாரோட லைஃப்லையுமே இதை நம்ம பார்த்துருக்கோம். குழந்த மாதிரி அழுவோம், ஒரு மாதிரி பண்ணோம். ஆனால் இங்கே ரீசெண்டாக கொஞ்ச நாள் முன்னாடி நாங்கள் வெளியில் போயிட்டு வரப்போ சரியான சவுண்டு. நாங்கள் அதை ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைக்கல, என்னன்னு தெரில. நாங்கள் ரொம்ப வெளியில் இப்போ அலைஞ்சிட்டு வந்ததுனால டயர்ட்லாம் ரெக்கார்ட் பண்ணணும்னு தோணல. ஆனால் செகண்ட் டைம் வரும்போது நான் ரெக்கார்ட் பண்ணோம். இப்போ நான் பெருசாக சொல்கிறேன்ல, அந்த அளவுக்கு இல்லை, ஆனால் அதுவே பெருசு தான். நீங்கள் பாருங்கள், நான் அந்த வீடியோ இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். அன்னைக்கு நாங்கள் கேட்டது வந்து எக்ஸ்ட்ரீம். அது வந்து பூனை தான் இது பண்ணுதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. இது நம்ம சந்தில் கற்றுதுன்னா நம்ம வீட்டுக்கு கேட்கும், இல்லை பக்கத்து வீட்டுக்கு கேட்கும். இந்த ஏரியாவே அலருது கைஸ். இது ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு அன்றைக்கி நைட்டு. அப்புறம் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு ரெண்டு பேர், ஒரு பையனும் பொண்ணும் பண்ணால் எப்படி இருக்கும், ரொம்ப கத்தரிக்கிட்டு ரோட்டில் உட்காந்து பண்ணால் எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு சவுண்டு ஹெவியாக கேட்டுட்டு இருந்துச்சு ரைஸ். இப்போ தான் வந்து படத்துக்கு போயிட்டு வரோம். இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டுக்கிட்ட பயங்கரமாக ஏதோ நடந்துகிட்ருக்கு. பூனைகள் செஞ்சுக்கிட்டு இருக்குங்க. வேறு ஏதோ கற்றுக்கல. பூனையோட சேர்ந்து இன்னும் கத்துது, கண்ணுக்குட்டி மாதிரி. டைம் இப்போ வந்து 2:30 ஆயிடுச்சு. சம்திங் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. எப்போவும் ஒரு பூனை ஒரு மாதிரி அழுவும், இப்போ நிறையா பூனை அழுவுது. கூட இன்னொரு வாய்ஸ் வருது கட்ட குரலில். கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏன்டா ஜர்க்கா வர இதுங்கடா விடுவீங்க பார்க்கலாமா? அதை போய் நீ என்னத்தை அதுங்க அந்த சவுண்டு கேட்டு தான் வந்துருக்குங்க. ஏதோ சவுண்டு கேட்குது. நாய்ங்க விசாரணைக்கு போகிறாங்க காவலர். இதுலேயே இதை பாருங்க, அது கோவம் தான் இப்படி பண்ணோம். இது வந்து கோவத்தில் பண்ண மாதிரிலாம் இல்லை. நாங்கள் ரெக்கார்ட் பண்ண வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அது வந்து எச்சரிக்கை பண்ணுதுடா, என் பக்கத்துல வராத. அது அட்டாக் பண்ண ரெடி ஆகுது, அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்குது. கார்னர்டு கேட்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா, இது நம்ம மனுஷங்களுக்குள்ளேயுமே இந்த விஷயம் நடக்கும். நீங்க வந்து ஒரு நாயோ இல்ல மனுஷனோ ஒரு கேட்டை துரத்திட்டு ஓடுறான்னு வைங்களேன், ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா அது போய் ஏதோ ஒரு முட்டு சந்தில மாட்டிக்கிச்சுன்னு வைங்க, அது திரும்பிச்சுன்னா எவ்வளவு பெரிய ஆளா மனுஷனா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, அது கொன்றும். அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு அனிமல் தான் இந்த கேட்டு. அதுதான் கார்னர்டு கேட்டுன்னு சொல்லுவாங்க. மனுஷங்களுமே நம்மளும் ஒரு லிமிட் வரைக்கும் நம்ம பொறுத்துப்போம். ஒரு லிமிட்டுக்கு மேல நம்மளால முடியல வெடிச்சு ஒன்று பண்ணுவோம்ல. ஸ்கூல்லே சில பேர்லாம் அடி வாங்கிட்டு இருப்பானுங்க, இல்லை எங்கேயாவது தெருவில்
ஏரியாவில் இருக்க பசங்களாம் புள்ளி பண்ணும்போது அவன் ஒரு லிமிட் பார்ப்பான். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவன் பண்ணானா அவன் மர்டர் லெவலில் இறங்கி பண்ணுவான். அந்த மாதிரி விஷயம் தான் நான் சொல்கிறேன். அவன் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கான்றத வந்து சோதிக்கிற மாதிரி தான். அப்படிதான் கார்னர் கேட்ல கடிவாங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா உனக்கு? அந்த வீட்டில் ஏதாச்சும் இந்த மாதிரி நடந்ததுக்கு அப்புறம் ஒரு டெத்து ஏதாச்சும் கண்டிப்பாக நடந்திருக்கும், இல்லை டெத்து நடந்ததுக்கு அப்புறம் அப்படி நடந்திருக்கும். என்னன்னா அந்த டெவில் இருக்கு தெரியுமா, அதோட இது வந்து அனிமல்ஸ்க்கு நல்லா அப்சர்வ் பண்ணுவாங்க. ஒரு சில நேரத்தில் அந்த நெகட்டிவ் வந்து ஃபேமிலியில் இருக்க யாருக்கும் அஃபெக்ட் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான் அதை ஏற்றுக்குங்க. அதனால தான் வந்து வீட்டில் அனிமல்ஸ் வளர்க்க சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வர அந்த இதை வந்து தான் ஏற்றுக்குவோம். இல்லைன்னா ரெண்டாவது என்னன்னா இறந்து போனவங்களோட அவங்களோட இது வந்து இவங்களுக்கு அந்த அனிமலில் போய் இதாகும். இப்போ மனுஷனாக இருந்தால் ஒரு அந்த ஆக்டிவிட்டியோட தெரியும் என்ன பண்ணுதுன்றப்ப, ஆனால் அனிமலுக்கு தெரியாது, அது எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாது. அந்த மாதிரி ரெண்டு விஷயங்கள் இருக்குது. எனக்கு இதை பார்க்கும்போது யாராவது அந்த பூனையை அடிச்சிருக்கலாம். அந்த பயத்தில் ஹியூமனை பார்த்தாலே இது அக்ரஷனில் கத்திட்டு இருக்கோம். இல்லைன்னா அது திருடிட்டு இருந்திருக்கும். இந்த பொண்ணு போய் பார்த்துட்டு இருக்கும்போது இப்படி கத்திருக்கலாம். வீட்டை சுற்றி போயிருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு வியரான நாய்ஸை வந்து ஒரு பூனையாலே கிரியேட் பண்ண முடியும்ன்றேன். அது என்ன, அது பொசஸ்டு கேட்டுன்னு சொன்னோம், என்ன வேணா சொல்லிக்கலாம் நம்ம. அது என்ன வேணா தெரியல. நைட்டு கூட்டிகிட்டு வந்தீங்களா ஆண்டினோட வந்தால நீங்கள் ஷூட் பண்ணிட்டு இருந்தீங்க. நீ கூட இந்த மாதிரி பண்ணலாம் திருப்பி பண்ணுறோம். அன்னைக்கு படுத்து இவர்கிட்ட ஃபுட்டேஜ் போட்டு காட்டினேன். இந்த மாதிரி இன்னைக்கு இப்படி ரிச்சுவல் பண்ணணும் கத்துனாருல அந்த ஒரு ஆமாம் 3am சேனல் பண்ணுவோம். அது முடிஞ்சு நீ போய் படுத்துட்டில்ல, செம்ம சவுண்டு ரெக்கார்ட் ஆயிருக்கு. நாங்கள் இவர்கிட்ட காட்டுறது வந்து சொல்றதுக்காக நான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். அப்போ சரியான சவுண்டு டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. இப்போ தான் சிறுநண்டை இந்த சீன்லாம் போட்டு காட்டிட்டு இருந்தேன். இன்னைக்கு என்ன இருந்துச்சுன்ட்டு உண்மை இவன் பாட்டு போய் தூங்கிட்டான் வாசு. அடுத்த வீடியோஸ் பார்க்கலாம். ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி நிலமையில யோகா பண்ணுவாங்களா? அது கவனிக்காம வீட்டு எடுக்கிறாங்க. இல்லை இது நேச்சர் தான். இது மனுஷங்களுக்கே நடக்கும். நம்மளே உயிர் போகிற நிலமையில வரும்போது பொசஸ்டானவங்களும் இதை பண்ணுவாங்க. பொசஸ்ட் ஆகி சாகும்போது பண்ணுவாங்க. இந்த ஹார்ட்டில் சில ப்ராப்ளம் வந்து சாகுறவங்களும் இந்த மாதிரி அவங்க பாடியை தூக்கி போடுறது. இவ்வளோ ஹைட் வரைக்கும் நல்லாவே தூக்கி போடும். இது ஆனால் அப்படியே நிற்கிது என்னன்னு தெரியல. நிறைய டாக்டர் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த உயிர் பிரிகிறத வந்து பார்த்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க தெரியுமா. மேபி அந்த மாதிரி ரெண்டு ஏதாச்சும் உள்ள வந்து வெளியே போகிறதுக்கு ஒரு இருக்கலாம். ஒருத்தர் வந்து எனக்கு தெரிஞ்சு டீசெண்டாக செத்து பொழைச்ச ஒரு மனுஷன் இருக்காரு. அவரு கூட ஒரு வீடியோ பண்ணுறேன். அவர் வந்து சொன்னார் என்கிட்ட, அவர் ஆல்மோஸ்ட் ஹார்ட் பிரச்சனை வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனார். ஆல்மோஸ்ட் இறந்துட்டாரு. இறந்துட்டு திரும்ப அவர் மேலே போய் அவரை பார்த்ததாகவும் அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த பாடியில் உயிர் வந்து எந்திரிச்சிட்டாரு. டாக்டரே இதை நம்பலையாம். அது உங்களுக்கும் அவர் யாருன்னு தெரியும். நான் சீக்கிரமாக அவங்களுக்கு காமிக்கிறேன். அவரை நேற்று நியூஸ் பேப்பரில் பார்த்தேன். ஹார்ட் அட்டாக்கு பாடி டிக்ளேர் பண்ணி அனுப்பிட்டாங்களாம். அனுப்புனது ஆம்புலன்ஸ்காரன் வேகமாக போயிட்டு இருந்திருக்கான். ஸ்பீடு பிரேக்கில் தூக்கி விடும், திரும்ப ரிட்டன் உயிர் வந்துட்டான். அதுவும் எரிக்க கொண்டு போயிட்டு இருந்த பணம். அந்த நியூஸ் கரெக்டாக நான் போடுறேன். நிறைய பேருக்கு அந்த ஹார்ட் ஸ்டக் ஆகும்போது ஏதோ ஒன்று பண்ணுவோம், டக்குன்னு எந்திரிச்சிடும். நிறைய ரீல்ஸே வந்துட்டு இருக்கேன் இப்போ. திடீர்னு எரிக்கும் போது எந்திரிச்சு வருது. காசில எல்லாம் நிறைய பேர் எந்திரிச்சு வருது. அதாவது அந்த ஹார்ட்டுக்கு அந்த ப்ரெஷர் கரெக்டாக கொடுக்க சொல்லுவாங்க. அது கொடுத்தா அது திருப்பி அந்த பம்பாக ஆரம்பிச்சிடும் ஹார்ட்டு. அது எல்லாரும் அது சில பேர் தான். இவன் வந்து வீடியோ எடுக்கிறவங்க வந்து அது ஸ்டாஃப் தான் நினைக்கிறேன். பயத்தில் எவ்வளோ பயத்தில் இருப்பான் தனியாக இருந்தான். அது நைட் ஷிஃப்ட் பார்க்குறதால தான் அவ்வளோதான். அதாவது இந்த பக்கத்தில் படுத்துருக்க இந்த லேடியே ஒரு ஹார்ட் பேஷண்டாக இருக்கும். பேய்க்கு ரொம்ப பயந்த கேஸாக இருக்கும். அது ஏதாவது கண்ணு முடிச்சு அப்படிதான் கோமாலேருந்து எந்திரிச்சு பார்க்கலாம். அடுத்த நிமிஷமே காலி. ஆமாம், இதுக்கு டாக்டர் கேட்டுட்டு இதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அவன் காலையில் வந்து அவர் எப்படி யோசிச்சுட்டு இருந்திருப்பாரு இந்த வீடியோ பார்த்துட்டு. தலையே இந்த பக்கம் திரும்பிடுச்சுடா. மூஞ்சி போய் தலைவனையில் முட்டா. அதுவே மூச்சு தண்ணி செத்துற மாட்டாங்களா தன்னைத்தானே? ஐசியூ தான் அது. அடுத்த வீடியோஸ் பார்க்கலாம். யாரும் ஆட்டோல உட்காந்துருக்காங்க. மார்க் பண்ணிருக்காங்க அந்த லேடியை. பார்க்காது என்ன பேய் மாதிரியா இருக்கு. ஆமா, கால் இல்லை. கால் இல்லையா? கண்டிப்பா சீட்டு பாரு திரும்புது. ரிஃப்ளெக்ஷன் தான் நினைக்கிறேன். கண்ணாடிக்கு இங்கிட்டு யாரோ உட்காந்துருக்காங்க. ஆமா, ரிஃப்ளெக்ஷனா இருக்குன்னா 99% வாய்ப்பு இருக்கு. எப்படி பர்டிகுலராக அந்த ஸ்பேஸ்ல போய் உட்கார மாதிரி எப்படி காட்ட முடியும்? அது கூட ஓகேடா. இவன் நகரும் போது அந்த ரிஃப்ளெக்ஷன் இப்படி நகரணும்ல கண்ணாடியா இருந்தா. இந்த மாதிரி அது உள்ள இருக்குடா. இல்ல புரிஞ்சிருச்சு என்ன நான் கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு தெரிஞ்சு இந்த கீழே வெளியில யாரோ இருக்காங்க. ஒரே குழப்பமா இருக்கு. நான் ரிஃப்ளெக்ஷன் நினைச்சேன். இல்லை
எதுவுமே நினைக்க முடியும். அப்போ இந்த ரிஃப்ளெக்ஷன்லாம் தெரியுதுல்ல. இது நான் அகருது, ஆனால் அது நகரவே இல்லை, ஆட்டோலேயே தான் உட்காந்துட்டு இருக்கு. இங்கே ஒரு ரிஃப்ளெக்ஷன் இங்கே எடுக்கிற ஒரு ரிஃப்ளெக்ஷன் தெரியுது பாரு. அதுவே அந்த மூட்டை மறைக்குது. திரும்ப உள்ள வரா எப்படா? ஆமாண்டா, திரும்ப உள்ள வரும்போது தெரியுது. அது என்ன அந்த கிளாஸ் இந்த கிளாஸ் ஆச்சு. அவன் க்ளோஸ்ல போனா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். கைஸ் இதான் கடைசி வீடியோ. ஹாரி பாட்டர் படத்துல வர மாதிரி மேலே ஏறி வச்சு போயிட்டு இருக்கு போல இருக்கு. ஏய் என்ன இது பண்றாமா? ஷேடோ சேர யாருமே யாரோ ஷேடோ தெரியுது பாரு. இதுக்கு முன்னாடி பார்த்தது கூட எனக்கு தெரியல. ஆனால் இது கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்கும். என்னன்னா ஒரே இதில் நிறைய வீடியோவா? கருப்பூர் மட்டும் தானே வருது. கீழே போதான் மேலே வந்தாலே தெரியும். ஏன்டா ஓடுற? ஐயோ இப்படிதான் கடுப்பாகும் நம்ம வீடியோவில் பார்த்துக்கிட்டு. ஓகே, உங்க பிரச்சனை அடிச்சுட்டுனா தெரியும், ஓடாம என்ன பண்றது? அதான் நீங்க ஏன்டா ஓடுறீங்கன்னு கேட்டீங்களே, அது எனக்கு இப்பதான் புரியுது. பயணம்பா அவன் மாடிக்கு ஓடுறான், பயந்து எடுத்துட்டு. ஓகே गाइस, இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். இதுல உங்களுக்கு எந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் வரப்போகுது. இன்னும் டிஃபரெண்டான வீடியோஸ்லாம் நாங்கள் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்கோம். ஸ்டே டியூன். அங்க பாருங்க லைட்டை செட் பண்ணிருக்காங்க. இந்த லைட்டை தான் அவ்வளோ நேரம் செட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போதான் சார்ஜ் எரியுது. வீடியோவே முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் எங்களோட புது லைட் செட்டப்பு ஃபோனை வச்சு தான் எடுத்தோம். என்னது நல்ல வேலை. இந்த பாருங்க, இதில் வந்து இந்த ஓபிஎஸை ஆன் பண்ணி இந்த இடத்துல வந்து நம்ம கரெக்டாக ஸ்டாப் பண்ணி இப்படி கொடுக்கணும். அதை கொடுக்காம இந்த மேலே இருக்கிற அந்த இன்ட்டை கொடுத்துருவேன். எப்பயும் போல வீடியோ முடிச்சோன்னே. இன்னைக்கு நான் எந்திரிச்சனால அதை நான் பண்ணல, இல்லைன்னா நான் பண்ணிடுவேன். கையோட பவுஸ் வச்சுட்டு சும்மா இருக்க முடியாதுல்ல. எல்லாத்தையும் எப்பயும் அது சிஸ்டம் விட்டு போனாலும் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு எந்திரிக்கணும்னு நினைப்போம்ல, அந்த தாட்டில் நான் அதை பண்ணுறேன். நல்ல வேலை. என்ன சொன்னா? நன்றி வணக்கம். சரியா?